இந்த ஃபோட்டோ வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ் அண்ட் பிளாட்டன் சொல்லி. ஸோ இது வந்து ஆல்ப்ஸ் மேலே தொடருக்குள்ளே இருக்குது. ஸோ 2 நாளைக்கு முதல் வந்து ஒரு கிளேசியர் ஒன்று வந்து அப்படியே சரியாக துவங்கிட்டுது. ஸோ அது ஒரு மண் சரிவு மாதிரி தான் நடந்திருக்குது. ஸோ இது வந்து அந்த மண் சரிவு நடந்ததுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட 300 ரெசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்களா அந்த வில்லேஜில். நல்ல காலம் 19ஆம் தேதி இவங்களுக்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்து அந்த ஊரில் இருந்த எல்லாரையும் வந்து இவாக்குவேட் பண்ணிட்டாங்க 19ஆம் தேதி. ஸோ இது நடந்தது 28ஆம் தேதி. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு வயசான மனுஷனால தான் கண்டுபிடிக்கலாம் இருக்கிறேன்னு சொல்லினா. ஸோ மற்ற எல்லாம் மூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு. ஸோ அதனுடைய ஆக்களுக்கு பெரிய சேதம் ஒன்று நடக்கல. ஆனால் அந்த ஹோல் வில்லேஜ் 90% ஆஃப் த வில்லேஜ் அண்டர் மண் சரிவுக்குள்ளே அப்படியே இருக்குது. சுவிட்சர்லாந்து வந்து ஒரு வடிவான நாடு. அந்த மலையிலோடு இருக்கிற நேச்சருக்குள்ளே வாழ்கிறது தான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு யூனிக்னஸ். அதை வந்து பேர் விரும்புகிறவ அந்த லைஃப் ஸ்டைலை, சரியான குவாய்ட் அண்ட் பீஸ் லைஃப் ஸ்டைலை அண்ட் பியூட்டிஃபுல். அந்த நேச்சருன்ற வடிவுக்கும் அங்கே இருக்கிற காம்னஸுக்கும் தான் பொதுவாக ஆக்கள் விரும்புகிறது. சுவிஸின் அந்த ஆல்ப்ஸ் ஏரியாக்களுக்குள்ளே போய் இருக்கிறதுக்கு அந்த மலையிலோட. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் டேஞ்சராக வந்து ஒன்று இருக்கு ஆக்களுக்கு. ஸோ இனி வந்து ஆக்கள் போய் அதுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். ஏன்னா இந்த காலத்தில் வெதர் இருக்கு தானே, அது எப்படி மாறுது எங்கே மாறுதுன்னு யாருக்கும் சொல்லலாது. கடற்கரை பக்கமும் இருக்கலாது, மேலே பக்கமும் இருக்கலாது, சிட்டிகளுக்குள்ளேயும் இருக்கலாது இப்போ பெருசாக. ஸோ மனிதருக்கு இப்போ வாழ்கிறதுக்கு இடம் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்து ஒன்று இருக்க போகுது. இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டவுட் தான், இப்போ எங்களோட பாஸ்டில் கூட மனுஷர்கள் வந்து சிவிலைசேஷனை அழிச்சிருக்கும் என்ன. ஸோ எங்கெங்கே வந்து இருக்கும், எங்கெங்கே அழிபட்டிருப்போம் இப்படி இயற்கையால். ஏன்னா இப்போவே இந்த இயற்கை அழிவுகள் நடக்குது இப்படி. ஸோ பாஸ்ட்லையும் கண்டிப்பாக நடந்திருக்கத்தான் வேணும்.